நான் நம்ம கடையில் எப்படி சோளப்பொரி வாங்குவோமோ அதே மாதிரி எவ்வளோ அழகாக பூவாக பொரிச்சிருக்கேன் பாருங்கள். இது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போமா? நல்ல கனமான கடாயை எடுத்துக்கணும். மெல்லிசாக இருந்துச்சுன்னா சோளம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 கப் சோளம் சேர்க்குறேன். நல்லா நம்ம சூடாகிற வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 4-5 இது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அது பொரியுதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து மணலில் தான் பொரிப்பாங்க எங்கள் அம்மாலாம். அப்போ வேகமாக கடித்தோம்னா பல்லில் வந்து அந்த மணல் கடிப்படும். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிக்கிறதுனால எந்த பயம் இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூ போல் நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கடையில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு. 10 ரூபாய்க்கு பொரிச்ச சோளம் வாங்கினா 2 பிள்ளைங்க தான் சாப்பிட முடியும். 10 ரூபாய்க்கு பச்சை நல்லா காஞ்ச சோளமாக வாங்கி பொரிச்சோம்னா ஒரு குடும்பமே சாப்பிட்லாம். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நிமிஷம் வேலை கூட இல்லை இது.